Hello students, welcome to my YouTube channel. So நம்மளோட YouTube channel சப்போஸ் என்ன வீடியோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் லைக் பண்ண வந்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு அண்டு வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ண வந்தீங்கன்னா ஜாயின் பண்ணுறேங்க ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் இதோடைய பிடிஎஃப் கிடைக்கும். இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் அந்த மாதிரி தான் குவார்ட்டர்லி எக்ஸாம் முடியுதில்ல. அதுக்கான அஃபிஷியல் ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். ஃபார் ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட் கிடச்சிக்குது. ஓகேவா. இதில் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்ததா இல்லையா அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அசைன்மெண்ட்டு வந்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆல்ரெடி குவார்ட்டர்லி எக்ஸாம் லீவ் விட்டாங்க. ஓகேவா. இருந்தாலும் ஒரு சில பள்ளிகள் வந்தோன்னா ப்ரைவேட் பள்ளிகள்லாம் இப்போ வந்தோன்னா ரெக்கார்ட் நோட் எது சொல்லிட்டு இருப்பாங்க அண்டு அசைன்மெண்ட் என்ன சொல்லுவாங்க. அதனால் உங்களுக்கான ஒரு அஃபிஷியல் ஆன்சர் கீ பிடிஎஃப் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா. 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல். ஓகேவா. பகுதி ஆ சரியான விடை தமிழ் மீடியம் தான் இருந்துச்சு, இங்கிலீஷ் மீடியம். நீங்கள் ஜஸ்ட்டு அப்படியே ஸ்க்ரீன் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்க. ஓகேங்களா. நான் முடிஞ்சால் நான் அந்த வீடியோ போட்டுறேன். இல்லைன்னா ஃபஸ்ட்டு வந்தோம்னா லெனின், லத்தீன் அமெரிக்கா, கூற்று காரணம் சரி. 4th ஒன் 1991. 5th ஒன் தயானந்த சரஸ்வதி. 6 ஆணைமொழி. 7 சம மழைக்கோடுகள். 8 சணல் மகாராஷ்டிரம் ஹைதராபாத். ரஷ்ய அரசியலமைப்பு முதலமைச்சர் ஜெனீவா தமிழ்நாடு. 15 வந்தோம்னா மூவர் கூட்டு நாடுகளின் பெயர். இதை வந்தோம்னா நம்ம ஆல்ரெடி சொல்லிடணும். வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்லிட்டு. இதுக்கான இது இங்கிலாந்து, பிரான்ஸு, ரஷ்யா. ஓகேவா. அண்டு டாலர் எம் தெளிவுபடுத்துக்க. இது நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக சொல்லணும். இதை பண்ணிட்டுருக்காங்க. அண்டு முத்து துறைமுக நிகழ்வு. 1941 ஜப்பான் முத்து துறைமுகம் தாக்கியது. அமெரிக்கா வீரர்கள் கொல்லப்பட்டன அப்படின்னு கொடுத்துறாங்க. பார்த்துங்க. 3ஆம் உலக நாடுகள் பற்றி குறிப்பு வரைக. இந்த கொஷின்ஸை நம்ம ராமலிங்க அடிகளின் சீர்திருத்தங்களின் குறித்து குறிப்பு வரைக. இதுவும் நம்ம கொடுத்ததான். அடுத்து காணும் பீடபூமி குறிப்பு வரைக. இது நம்ம கொடுத்தோம். வெப்ப குறைவு விகிதம் என்றால் என்ன? வெப்பக்குறைவு என்ன இது நம்ம கொடுக்கவில்லை. பட் ஆனால் இவங்க எழுது கேட்ட ஆன்சருக்கான நீங்கள் எல்லா கொஷின்ஸும் அட்டன் பண்ணியதுக்கு நம்ம கொடுத்துருந்தோம். ஓகே. இந்திய வேளாண் முறைகளை குறிப்பிடுக. இது நம்ம கொடுத்துருந்தோம். நிலக்கரியின் வகைகளை அதன் கரிம அளவுகளுடன் குறிப்பிடுக. இதுவும் நம்ம சொல்லியிருந்தோம். தகவல் தொடர்பு என்றால் என்ன? இது சொல்லியிருந்தோம். உச்சநீதிமன்றம் நீதிபதி அதற்கான தகுதிகள் அவை அதுவும் சொல்லியிருந்தோம் நம்ம. அடுத்து மாநில நிர்வாகிகளுடன் அரசியலமைப்பு தலைவர் ஆவார். இது நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேவா. அலுவலர்களோடு செயல்படுகிறது. இது நாட்டு வருமானத்தையும் மக்கள் தொகையில் இப்போதால் கிடைப்பது என்ன அப்படின்னு சொல்லி இதை நம்ம கொடுத்துருந்தோம். சேமிப்புக்கிணங்க பஃபர் ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா. வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக 2 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 10 2 மார்க்கே சொல்லியிருந்தாங்களா. ஓகேவா. 10 2 மார்க்கில் உங்களுக்கு வந்தோம்னா 10 2 மார்க்கே சொல்லியிருப்பாங்க. 10ல் எக்ஸ்ட்ரா 14 2 மார்க் கொடுத்துட்டு 10 2 மார்க்கே சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. 10 2 மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் 13 2 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு நான் வாய்ப்பு கொடுத்துருந்தேன். ஒரே ஒரு 2 மார்க் தவிர்த்து. அது கூட நீங்கள் சாய்ஸ் அவங்க கேட்டது 10 2 மார்க் தான் சொல்லியிருந்தாங்க. பட் நான் 13 2 மார்க் எழுதுகிற அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுத்துருந்தேன். இதிலே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஓகேவா. எந்த அளவுக்கு நம்ம முக்கியம் கொடுத்து இது பண்ணுறோம்னு சொல்லிட்டு கோடிட்ட இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சரை நோட் பண்ணிங்க. ஓகேவா. கொஸ்டோபா, டாக்டர் ரட்ஷான், உச்சநீதிமன்றம், ஆளுநர், எடைக்குறைவு, இரத்த சோகை. அடுத்து அப்படியே பார்த்துன்னு வாங்க ஆன்சர்லாம். ஓகேவா. 2ஆம் உலகப் போரின் விளைவுகள். ஓகே. 31வது கொஷின்ஸ். 32வது கொஷினுக்கான ஆன்சர் பார்த்துங்க. ஓகேவா. 33வது இது நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸில் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொஷின்ஸில் சொல்லியிருந்தோம். 33வது கொஷின்ஸ் ரெண்டுமே நம்ம சொல்லியிருந்தோம். ரெண்டுமே கிடையாது. அடுத்து காரணம் கண்டறிக. இதுவும் நம்ம சொல்லியிருந்தோம். 34வது கொஷின் வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தோம். அதுவும் கேட்டிருந்தாங்க. ஓகே. சூப்பர்.
35 இமயமலையின் உட்பிரிவுகள் இதுவும் வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தோம், அதுவும் கேட்டாங்க. 36 நகரமயமாக்கம், ஸோ இது நம்ம சொல்லியிருந்தோம், இது கேட்டாங்க. 37 இந்திய அரசியலமைப்பு சிறு குறிப்பு வரிகள், இதுவும் நம்ம சொல்லியிருந்தோம். 38 முதலமைச்சரின் அதிகாரங்கள், இதுவும் நமக்கு சொல்லியிருந்தோம். ஸோ எல்லாமே நம்ம வந்து நம்ம கொடுக்கத்தான் கேட்டுக்கிறாங்க, ஓகேவா. 39 உலகமயமாக்கலின் சவால்கள், இது வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தோம். அடுத்து 40 புதிய வேளாண்மை கொள்கை, இதுவும் வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தோம். காலக்கோடு 41 வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ நம்ம சொன்ன இயல், அதாவது 1920 1945 வரைக்கும் நம்ம சொன்னது கரெக்டாக கேட்டாங்க பார்த்துங்க, ஓகேவா. ஸோ இதிலே நீங்கள் முடிக்கலாம். அண்டு வேர்ல்டு அவுட்லைன் 42 கொஷின். ஸோ இதில் வந்து பண்ணால் நம்ம ஆல்ரெடி ஒரு மேப் சொல்லியிருந்தோம். ஸோ அதில் வந்து பண்ணால் கரெக்டாக இது ஆயிடுச்சு, ஓகே. இதுலேருந்து நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க. 43 முதல் உலகப்போருக்கான முக்கிய காரணங்கள், வெரி இம்பார்ட்டன்ஸ். அண்டு அதில் இது முதல் உலகப்போரின் விளைவு ஜனநாயகம், இதுவும் நம்ம சொல்லியிருந்தோம், ஓகேவா. அண்டு இந்தியா அவுட்லைன் பார்த்துங்க, ஓகேவா. ஸோ 44 ஓகே. ஸோ அப்படியே ஆன்சர்லாம் பார்த்துங்க, ஓகேவா. ஸோ இதோட பிடிஎஃப் நம்மளுடைய அஃபிஷியல் வாட்ஸ்அப் சேனல் ஷேர் பண்ணுறேன். ஸோ வாட்ஸ்அப் சேனல் மஸ்ட் போய் ஜாயின் பண்ணுங்கள். 46 ஆஸ்க்கான ஆன்சர் அப்படியே பார்த்துனீங்க. ஸோ தக்கான விட மம்மி, ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், ஓகேவா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அசைன்மெண்ட் யூஸ்ஃபுல்லுக்கான பிடிஎஃப் அண்ட் ஆன்சர்லாம் தெரிஞ்சு வச்சுங்க, ஓகேவா. ஸோ எதற்காக இந்த வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ உங்களுக்கான அசைன்மெண்ட்டுக்காகவும் அண்டு தயவுசெய்து பார்த்துங்க, ஓகேவா. ஸோ எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்றது, ஓகேவா. ஸோ அதுக்காக நீங்கள் இது பண்ணுங்கள், ஓகேவா. ஏன்னா நம்ம கொடுக்குறதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி வந்து 14 2 மார்க் கொடுத்துட்டு 10 2 மார்க் சொல்கிறோம். நம்ம 13 2 மார்க்கு அட்டன் பண்ணுறதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்குறோம். ஸோ அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணி அண்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி அண்டு ஸ்மார்ட் ஒர்க்கு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அண்டு அனலைஸ் பண்ணிலாம் எல்லாம் போடுறோம். ஸோ தயவுசெய்து மிஸ் பண்ணுறீங்க. ஸோ நம்மளோட யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அண்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், அவங்களையும் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு. ஸோ தொடர்ந்து இந்தமாரி வந்தோம்னா பிடிஎஃப் நம்மளை கொடுத்துட்டு வருவோம். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பிடிஎஃப் கொடுப்போம். அண்டு இம்பார்ட்டன்ட் கொஷினுக்கான கொஷினுக்கான ஆன்சர் கீயும் கொடுத்துரும். அண்டு மாடல் கொஷின் பேப்பர், இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பர், பிடிஏ கொஷின் பேப்பர்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுவோம், ஓகேவா. ஸோ இதை ப்ரொவைட் பண்ணது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாகேந்திரன், மாம்பாக்கம், ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட் சார் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ அவருக்கும் ஒரு வெரி தேங்க்ஸ், ஓகேவா. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம தான் எடுப்போம். ஸோ இந்தமாரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெடி பண்ணும் மெட்டீரியலை தயவுசெய்து நம்மளுடைய அஃபிஷியல் வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.